only one semi-final match. So காந்தி சாலை vs நல்லூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். காந்தி சாலை வந்து பேட்டிங், நல்லூர் வந்து ஃபீல்டிங். ஸோ பரபரப்பாக இருக்க போது இந்த மேட்ச். காந்தி சாலை டீமுக்காண்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குட்டி ஸ்ட்ரைக்லையும் நான் சிங்கில் தயா. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ளே வந்திருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி ஆறுமுகம் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் பாலே டாட்டு கொடுத்துருக்காங்க. இறங்கி போய் ஆடிருக்காங்க. நல்ல ஷாட், கவர்ஸ் இல்லை, சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு மேக்ஸிமம் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் 2வது பால். ஸோ இந்த மேட்ச்சில் முதல் 6 கொண்டு வந்துட்டார் குட்டி. ஆப்ஷன்ஸில் கவர்ஸ் இல்லை, குட் ஷாட். ஸோ இந்த மாதிரி லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடிருக்காரு. கேட்ச் ட்ராப், கேட்ச் மிஸ் பண்ணி பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6க்கு அப்புறம் ஒரு 4 பதிவு பண்ணிட்டார் குட்டி. ரீபால் இருக்காங்க. லெக்ஸன்ல பேட்டை விட்டுருக்காரு. அதுக்குள்ள ஒடியாரவே முடியாது, உழுது போட்டிருக்காங்க ஃபுல்லாக. நீ ஒரு ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. 2 ஷாட் நல்லா பட்டுருச்சு பேட்டில். ஹியூஜ் ஒன், ஹியூஜ் 6 பதிவு பண்ணிட்டாரு குட்டி. ஸோ குட்டி பேட்லேருந்து வர்ற 2வது 6 இந்த மேட்ச்சில். ஓப்பனிங் பேட்டிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சு. குட்டியை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. இங்கே 2 6 ஒரு நாளாக பதிவு பண்ணிட்டாரு. லோட்டாஸ் பால் லாங் ஆஃப்ல ஆடி இருக்காரு. சிவா சிங்கிள். பேட்ஸ்மேன் வினோத் உள்ள வந்திருக்காரு. ஸோ செகண்ட் ரவுண்ட் மேட்சை நல்லா அடி கொடுத்துருந்தாரு. டிஃபென்ஸ் மைண்ட் செட் அஃப்ஸான்ஸில் போயிருக்கு. வந்துச்சா முதல் பாலிங்க ஒரு 2 வினோத் பேட்லேருந்து. 1 உள்ளே தட்டி விட்டு பவுன்ஸ் இருந்துச்சு. சிங்கிள். பாடி அட்டாக் குயிக்கர் 1 உள்ளே கிடக்கு. இதே சிங்கிளாக மாற்றிட்டாங்க. அடிச்சு போட்ட பால் லெக் ஸ்டம்பில் பேட்டை விட்டுருக்காரு. இங்கே 2 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கீப்பராலே பிடிக்க முடியல. நீங்கள் போன பால் வயசில் சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 28. ஸோ ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க காந்தி சாலை. 1 ஓவர் போகிறக்காண்டி நியூ பாலர் சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள எடுத்துகிட்டு வந்து லெக் ஸ்டம்ப்ஸ் ஆடி இருக்காரு. விக்கெட்டில் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். செகண்ட் பால் தயாஷிக்கில் லெஃப்டி இல்லைவான ஏக்கர் உள்ள எடுத்துகிட்டு வந்தார். மிஸ்ஃபீல்ட் பில்ரிங் கிளியர் பண்ணிடுச்சு. பின்னாடி கார்த்திக் வந்தார். ஒரு ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. 2 பால் ஆகிட்டு ரீபால். 3rd ஒன் எடுத்து தான் விட்டார் லாங் ஆஃபில். 2 க்ரஷ் பண்ணுவாங்க. நல்லா த்ரூவானா இங்கே. 2 வந்துட்டாங்க. 2 பவுன்ஸ் ஆயிடுச்சு. பால் பைஸில் சிங்கிள் ஓடிட்டாங்க. சிங்கிள் அகெயின். 1 கீழே வந்துச்சு. இங்கே டாட்டு. 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 36. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 1 ஓவர் ரிமைனிங் இருக்குது. ஃபைனல் ஓவர் 4 ஓவர் போடுறக்காண்டி கார்த்திக் கோனை வந்திருக்காரு. ஒரு செகண்ட் ஓவர் இப்போ பவுலர்கிட்டே ஆடி இருக்காரு. இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. உள்ளே தான் கிடக்கு. 6 குயிக்காக போயிட்டார் பாலுக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் பிடிச்சி போகணுங்கிற கட்டாயம் உடம்புலே பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள். பேட்டை மட்டும் தான் விட்டார். வரல. இங்கே 2 ஓடே போதும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டே சொல்லிட்டாங்க. 2 ஐஸ் 2 சொல்லி தான் போனார். உடம்புலே பட்டுச்சு. லெக் பை சிங்கிள். ஐஸ் 1 கிக்கர் 1 எடுத்துகிட்டு வந்து காலையே போட்டிருக்காரு. ஸோ லெக் பை சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு கார்த்திக். நல்ல ஓவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவுக்கு வந்துருச்சு. இங்கே 4 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 42 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ 43 டார்கெட். இந்த மேட்சை வின் பண்ண
செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பேட்டிங் ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஸோ என்ஜிஆர் சிவா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் செங்கில் கல்லில் 6. ஸோ பவுலிங் எல்லாம் வினோத் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஓவர் போகிறக்காண்டி. ஃபஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் உள்ளே தட்டி விட்டு ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் ஓடிட்டாங்க. டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் பவுலிங்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து 6 ஓவர் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஃபஸ்ட் நிமிஷம் தட்டி விட்டுருக்காரு. நான் ஈஸியாக 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபில்டர் ஓடியார முடியாதுங்க. எஸ் இங்கே ஒரு ஈஸி டபுள். ஆடுவான் ஒரு லாங்கால் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். இங்கே இந்த சைனா வந்தார் பாலுக்கு அப்படியே கஜா எடுத்து இதே 2 மாற்றிட்டாங்க. பேக் டு பேக் 2 ஆறுமுகம் பேட்லேருந்து. ஸோ பேட்டு கீழே வந்திருக்கு. இங்கே டாட்டு டேசி 2 சுவிட்ச் எடுத்து திரும்பினாரு. உடம்புல போட்டிருக்கு. இதுவும் டாட்டு பேக் டு பேக் 2 டாட் அடுத்தடுத்து. கடைசி ஒரு பால் லவ்லி பால் நல்லா போட்டிருக்காரு. கண்டினியூஸாக 3வது டாட்டோட ஃபஸ்ட் ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காரு வினோத். நல்ல ஓவர். ஒரு ஓவர் முடிவுக்கு எந்த விக்கெட்டாவது லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 5. நல்லூர் 2 ஓவர் 2வது ஓவர் போடுறக்காண்டி குட்டி வந்திருக்காரு. ஓரதைக்கில் இந்த ஃபஸ்ட் ஒன் நல்ல இடத்துல போட்டிருக்காரு. முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு. இங்கே டாட்டு ஒரு ஹைட்டு தான் போயிருக்கு. கேட்ச் மிஸ் பண்ணி இங்கே 2. என்ஜிஆர் சிவாவுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டுமே பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஷோ ஆட்டுங்க. மிட் விக்கெட் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். ஸோ கேட்ச் மிஸ் பண்ண அடுத்த பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணிட்டார் சிவா. 6 கொண்டு வந்துட்டார் செகண்ட் ஹாஃபில். பேட்ஸ்மேன் 4th ஒன் லவ்லி பால் யாக்கர் டெலிவரி கம்பேக்கிங் டெலிவரி டாட்டு பால் எடுத்து கொடுத்துருக்காங்க. ரீபால் எடுத்த ஃபில்டருக்கு தான் போச்சு. குயிக்காக வந்துச்சுங்க. கேட்ச் ட்ராப் குயிக்காக இருந்துட்டாங்க. ரன்னிங்கில் சிங்கிள் நல்லா ட்ரை. கடைசி ஒரு பால் இறங்கி போனார். ஆனால் இங்கே கீப்பர் கையில் டாட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு குட்டி அவருக்கான ஓவர். இங்கே 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 15. எந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் நல்லூர். 3 ஓவர் போடுறக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட்ட போலர் வினோத். ஃபஸ்ட் பால் விட்டு தட்டினார் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கேப். ஈஸியாக 2 ஓடிடுவாங்க. எஸ் 2. செகண்ட் பால் யாக்கர் டெலிவரி சான்ஸ் ஃபார் 2 ரன்னுக்கு ஒரு முயற்சியாக இருக்குது. அங்கே ரன் அவுட் ஆன்னு பார்ப்போம். ஸோ ஒரு விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டுங்க. நல்லா பேக்கப். முதல் இங்கே லூஸ் பண்ணிட்டாங்க 6 விக்கெட்டு. 10க்கு 25. ரன்னே உடல டாட்டு. 4th ஒன் லோ டேஸ் பால் லாங் ஆஃபில் ஆடி இருக்காரு. பால் குத்தி பவுண்டரி போயிடுச்சுங்க. பால் இங்கே லக்கிலே ஒரு பவுண்டரி வந்திருக்கு சிவா பேட்லேருந்து. கடைசி 2 பேட்டில் ஏச் பாலுக்கு வந்துட்டாருங்க தயா. நல்ல கேட்ச் லவ்லி டேக்கன். குயிக்காக மூவ் ஆகிட்டார். விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு என்ஜிஓ சிவா விக்கெட்டை வினோத். இந்த நியூ பேட்ஸ்மேன் இளமாறன் உள்ள வந்திருக்காரு. ஸோ ரிமைனிங்கில் 7க்கு 21. 3rd ஓவர் லாஸ்ட் ஒன்றி. ஸோ ரன்னே ஓடலை. டாட்டோட இந்த ஒரு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு வினோத். நல்ல ஓவர். நீ 3 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 23. நல்லூர் 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்தால் கார்த்திக் ஷேக்கில். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி சண்முகம் வந்திருக்காரு. ஸோ 6க்கு 20. ஃபஸ்ட்டு பாலே லாங் ஆஃபில் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் செஞ்சு ஒரு 6 மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 கொண்டு வந்துட்டார். ஸோ தேவையான 6 வந்துருச்சு. ஸோ கார்த்திக் பேட்லேருந்து வர முதல் 6. ரிமைனிங்கில் 5க்கு 14. செகண்ட் ஒன் இந்த முறை லாங்கால் ஆடி இருக்காரு. 2க்கு ரஷ் பண்ணுவாங்க பார்ப்போம். லாஸ்ட் ஆஃப் சைனா. எஸ் இங்கே 2 தான் ஓடி எடுத்திருக்காங்க. 2 வந்திருக்கு. 2 பாலில் 8 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார். 4க்கு 12. 1 போன பால் வைடு. 4க்கு 11. ரீபால் தொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் ஆஃபில் ஆடி இருக்காரு பார்ப்போம்.
சான்ஸ் நல்ல கேட்ச், லவ்லி டேக்கனுங்க குட்டி. நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ லைனுக்கிட்டே போச்சு. ஸோ கொஞ்சம் போயிருந்தாலும் 6 மாறி இருக்கும். முக்கியமான விக்கெட்டு. கார்த்திக் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கி நியூ பேட்ஸ்மேன் 3க்கு 11. இன்சைட் ஏஜ் ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. ரிமைனிங்கில் 2க்கு 10. 2 பாலுமே பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வந்தாகணும். பார்ப்போம். முக்கியமான பாலாக இருக்க போகுது. ஸ்லோயராக எடுத்துகிட்டு வந்து இங்கே டாட்டா பதிவு பண்ணிட்டார் சண்முகம். ஸோ இந்த டாட்டோட மேட்ச் ஆல்மோஸ்ட் கதிசாலி அவங்க பக்கம் மேட்சை மாற்றிருக்காங்க. ஸோ 1க்கு 10 கடைசி 1. சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ அதோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் இங்கே காந்தி சாலை வின் பண்ணி ஸோ ஃபைனல் போயிட்டாங்க. இங்கே நல்ல பிளேயர் 2 டீமே. ஸோ நல்ல ஒரு 3rd ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ நல்ல பிளே.